பெரிய அளவுல திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் வந்து மொத்தமா மதமாற்றமே துவங்குச்சு. மதமாற்றத்தை பற்றி நிறைய விஷயங்களை அகில திரட்டு பேசுகின்றது. அப்ப அந்த சாதி கொடுமைகளுக்கு மேலும் வலுவூட்டும் விதமாக இவருடைய மதமாற்றமும் துணை செய்து, அன்றைக்கு பசியாலும் பண கஷ்டத்தாலும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை மதம் மாற்றிய விதத்தையெல்லாம் ஐயா பேசுகின்றார். அதோடு மட்டும் நிற்காம, ஒரு வேதம் சிலுவை உலகமெல்லாம் போடு என்பான், மற்றொரு வேதம் தொப்பி வையமெல்லாம் போடு என்பான், அத்தொரு வேதம் அவன் செவுக்கம் கொடு என்பான், குற்றம் முறைப்பான் கொடுவேதக்காரன். இப்படி ஒரு அகில வாசகத்தை ஐயா தெள்ள தெளிவா சொல்லுகின்றார். மதமாற்றத்துக்கு அங்க வந்து பெரிய அளவுல முயற்சி நடந்தது. பால ஜனாதிபதி ஐயாவுக்கோ பால பிரஜாதிபதி ஐயாவுக்கோ திமுக சார்பு நிலைப்பாடை எடுப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது. ஆனா தங்களை இந்த வழிபாட்டினுடைய குருவாக, தங்களை இந்த வழிபாட்டினுடைய தலைமை பீடமாக தங்களை தாங்களே பிரகடனப்படுத்திக் கொள்ளும் அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. எங்களை இந்து தர்மத்திலிருந்து பிரித்து கையாளக்கூடிய சூழ்ச்சி சிலர் செய்கின்றனர். அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இந்த வழிபாட்டு முறையில நாம வந்து ஒரு தனி ஆளா வந்து தனி மதமா கேட்டுட்டா நாமளே குருவாக அனௌன்ஸ் பண்ணிட்டு நாமளே வந்து எல்லாவற்றுக்கும் தலைமை, நாங்க சொல்றதான் தேர்தல்ல நடக்கும்னு ஒரு யுக்தி இருக்கு. அந்த யுக்திக்காக இதெல்லாம் நடக்குது. ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் அகில உலக ஐயா வழி சேவை அமைப்பு என்கிற அமைப்பை சார்ந்த முத்துவேல் மாநில துணைத் தலைவர் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வந்து அண்மையில் ஆளுநர் வந்து சனாதனத்தை குறித்தும் ஐயா குறித்தும் பேசியது வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது. ஐயா சனாதனத்துக்கு எதிரானவரா, சனாதனத்தை சீர்திருத்த வந்தவரா? உங்களுடைய பார்வை. ஐயா வழி அப்படிங்கிற வழிபாட்டு முறையே வந்து சனாதனத்தின் ஒரு ஆகச்சிறந்த மேம்பட்ட வழிபாட்டு முறைன்னு தான் சொல்லணும். இதில் சனாதனத்துக்கு எதிரான கருத்துக்கள் இருக்கான்னா சுத்தமாக கிடையாது. சனாதனம் பேசக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதி வித்தியாசம் இல்லாமல் எல்லோரோடும் மனிதர்களை மனிதர்களாக நடத்தக்கூடிய நிலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறைவன் ஏகன் அப்படிங்கிற கருத்தை பேசக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் சனாதனத்தில் தொன்று தொட்டு நம்ம பேசி கொண்டு வரக்கூடிய புராணங்கள் குறித்த விஷயங்கள் வந்து ஐயா வைகுண்டருடைய அந்த அகிலத்திரட்டு அம்மானை, இந்த உலகத்துக்கு அவர் அருளி சென்ற அகிலத்திரட்டு அம்மானையில் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகின்றது. அதனால சனாதனத்தை நீங்கள் ஐயாவளியிலிருந்து வேறுபடுத்தி பார்க்க முடியாது. அதற்கு நிறைய உதாரணங்கள் வந்து அகிலத்திரட்டில் இருக்கு. அகிலத்திரட்டு அம்மானை வந்து ஒரு நல்ல முழு மனதோடு படிக்கின்ற நிலையில நீங்க வந்து ஆன்மீகத்தை முழுமையாக புரிந்து கொள்ளலாம். ஆன்மீகத்துல 3 நிலை சொல்லுவாங்க. யோகம், அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம்னு 4 நிலைகள். இந்த 4 நிலையில யோகம் ஞானங்கிறது மிக உயர்ந்த நிலை, இறைவனை அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலை. இந்த யோகம் ஞானம் தான் அகில திரட்டுல மிக எளிமையா சொல்லப்பட்டிருக்கிறது. அதை இறைவன் வந்து சனாதன தர்மத்தோடே சொல்லுகின்றார். அப்போ அந்த அகில திரட்டு அம்மானை எழுதக்கூடிய அந்த முதல் 400 பக்கங்கள் அது புத்தக வடிவில் இன்னைக்கு நம்ம கையில இருக்குது. அந்த அகில திரட்டு அம்மானையில கிட்டத்தட்ட முதல் 50 பக்கங்கள் இறைவனுடைய முந்தைய அவதாரங்கள்னு சொல்லக்கூடிய ராம் அவதாரமா இருக்கட்டும், இல்ல நரசிம்ம அவதாரமா இருக்கட்டும், இல்ல கண் அவதாரமா இருக்கட்டும், இல்ல கந்த அவதாரமா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி எடுத்தார், என்ன காரண காரியங்களுக்காக இந்த விஷயங்களை எல்லாம் செய்தார், இப்ப கலியுகத்துல என்ன காரண காரியத்துக்காக வைகுண்ட அவதாரமாக வந்தார் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் சொல்லுகின்றார். அப்படி சொல்லுகின்ற இடத்துல தான் வந்து இதுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல இந்த உலகத்திலே அவதரித்து வந்த அசுரர்கள் என்னென்ன குணங்களோடு வந்தாங்க, அவங்க என்ன காரண காரியத்துக்காக அவதரித்து வந்தாங்க என்பதையும் சொல்லி, அதன் பிற்பாடு கலியுகத்துல இப்படி ஒரு இடத்துல திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இறைவன் எதற்காக அவதரித்து வருகிறார், என்ன காரண காரியங்களுக்காக அவதரித்து வருகின்றார் என்று சொல்லும் பொழுது நாரணர் தாமே வைகுண்டமாகி இந்த உலகத்துல வருகிறார். வாலை ராமச்சந்திர சூரிய நாரணர் தாமே வைகுண்டமாகி வருகின்றார். அப்ப சனாதனத்தை ஒத்த கருத்துக்களை சொல்லக்கூடிய, சனாதன தர்மத்தின் முந்தைய ஆகம விஷயங்களை பேசக்கூடியதா அகில திரட்டு அம்மானை தெள்ள தெளிவா பேசுகின்றது. அதனால இது சனாதன தர்மத்திலிருந்து வேறுபட்டது கிடையாது. மேலும் நீங்க இன்னொரு கேள்வி கேட்டீங்க, சனாதனத்தை எதிர்த்து சாதிய சிந்தனைகளை எதிர்த்து வந்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாதிய சிந்தனைகள், சாதி அடக்குமுறை ஒடுக்குமுறைகள் வந்து எப்ப வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல மன்னனுக்கு மெய்காப்பாளர்களாக சான்றோர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு பட்டயம் கொடுக்கின்றார்.
அவர்களுக்கு மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் கொடுத்து அவர்களை நிலம் கொடுத்து நிலபலங்களோடு மிகப்பெரிய நிலச்சுவார்ந்தார்களாக அந்த பகுதியில் வாழ வைத்து வருகின்றார். அப்போ ஒரு சமயத்துல எதிரிகளால் மன்னனுடைய அந்த உயிருக்கு ஆபத்து ஏற்படுகின்றது. அப்போ மன்னனை வந்து மெய்காப்பாளர்களை தாண்டி ஒரு சிலர் வந்து கொலை செய்கின்றார்கள். கொலை செய்கின்ற தருணத்திலே மன்னன் என்ன செய்கின்றான்னு பார்த்தீங்கன்னா, அங்கு இருக்கக்கூடிய சான்றோர்கள் மெய்காப்பாளர்களாக இருந்தார்கள், அவர்களோடு உதவியோடு தான் அந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்லி அந்த சுவாதி திருநாள் மன்னனுடைய வம்சாவளியினர் வந்து சிந்திக்கிறாங்க. அப்பதான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இதற்கு காரணமான சான்றோர்களை வந்து நாம வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த மன்னன் வந்து சபிக்கிறான். எப்படின்னா, என்னுடைய வம்சாவளியினர் இந்த திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வரும் வரைக்கும் நீங்க வந்து எங்களுக்கு அடிமைகளாக இருப்பீர்கள், உங்களை அடிமைகளாக வைத்திருப்போம்னு சொல்லித்தான் அந்த முதல் சாதி கொடுமை அங்கிருந்து தான் துவங்குகின்றது. இதை தாண்டி சாதிய கொடுமைகளுக்கு வேறாக இருப்பதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுல திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இன்றைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் வந்து மொத்தமா மதமாற்றமே துவங்குச்சு. மதமாற்றத்தை பற்றி நிறைய விஷயங்களை அகில திரட்டு பேசுகின்றது. அப்ப அந்த சாதி கொடுமைகளுக்கு மேலும் வலுவூட்டும் விதமாக இவருடைய மதமாற்றமும் துணை செய்தது. மன்னன் செய்த கொடுமைகள்ல எவெல்லாம் மாட்டினானோ அவன் உள்ள மாட்டிக்கிட்டான். யாரெல்லாம் வந்து தப்பித்து மதம் மாறி வெளியே வந்தாங்களோ அவங்கெல்லாம் வெளியில வந்துட்டாங்க. இப்படித்தான் அங்க சாதி கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டதுன்னா, ஜாதிய கொடுமைகளை எதிர்த்து தான் வந்து ஐயா வந்து போராடினார். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சிலர் வந்து வழிமாறி அதை வந்து தவறாக வந்து சொல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக சொல்லிட்டு அவங்க சில வாசகங்கள்லாம் கூட அந்த அகில திரட்டு நூல்ல இருந்து எடுத்து முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க சார்? சாதிய கொடுமைகள் இருந்ததே அகில திரட்டு தெள்ள தெளிவாக சொல்லுகின்றது. ஐயா ஒரு இடத்துல சொல்லும்போது அருள்நூல்ல சொல்வார், பூமக்கள் மீதமுடன் போட்ட தோல் சீலை தன்னை போடாதே என்றடித்தான் சிவனே ஐயா. அதாவது எப்படியெல்லாம் வரி கேட்டாங்க, பனைக்கு வரி, பதநீருக்கு வரி, கருப்பு கட்டுக்கு வரி அப்படின்னு சொல்லி எதற்கெல்லாம் வரி கேட்டார்கள்னு சொல்றதே வந்து அகில திரட்டுல நிறைய இடங்கள்ல வருது. அப்போ வரி கேட்டு மக்களை கொடுமை செய்தது உண்மை. ஆனா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்திய திருநாட்டினுடைய சுதந்திர வரலாறு நல்லா தெரிஞ்சவங்க வரியை வாங்கி அன்றைக்கு அந்த வெள்ளைக்காரனுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அரசுகள் வரியை யாருக்கு வந்து கப்பமாக கட்டியது? கட்டபொம்மனுடைய வரலாறு எல்லாருக்கும் தெள்ள தெளிவா தெரியும். கட்டபொம்மனை பற்றி சொல்ற இடத்துல வந்து கட்டபொம்மன் வரிகட்ட மறுக்கிறான். எந்த விதத்திலையும் வந்து வெள்ளையனுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்றான். அதுக்காகத்தான் கட்டபொம்மன் பிற்காலத்துல வெள்ளையர்களை எதிர்த்தான்னு சொல்லி தூக்கிலிடப்படுகின்றான். அதுபோல எந்தெந்த சிற்றரசுகள்லாம் வெள்ளையர்களுக்கு கப்பமாக வரியை கட்டியதோ அந்தந்த சிற்றரசுகள்லாம் தப்பித்து விட்டது. எந்தெந்த சிற்றரசுகள்லாம் கட்ட தவறியதோ அந்தந்த சிற்றரசுகள் வந்து ஒடுக்கப்பட்டது. அப்படி அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்டு வந்த மன்னன் தன்னுடைய வரியை மொத்தமாக கொண்டு போய் சுவாதி திருநாள் மன்னன் கொண்டு போய் வெள்ளையனுக்கு கப்பமாக கட்டினான். ஐயா வெண்ணீசன்னு சொல்றாரு. அந்த வெள்ளையர்களை பற்றி சொல்லக்கூடிய இடங்கள்ல வெண்ணீசன்னு சொல்லியே சொல்லுகின்றார். அப்ப இப்படிப்பட்ட வெண்ணீசர்களுக்கு இந்த நீசன் கலிநீசன்னு சொல்லக்கூடிய சுவாதி திருநாள் மன்னன் மக்களை கொடுமைப்படுத்தி வாங்கிய வரியை கப்பமா கட்டுகிறான். அப்போ மக்களுடைய கொடுமைகள்ல சரிபாதி பங்கு இந்த வெள்ளையர்களுக்கு இருந்தது. அதனால இது வந்து சாதியை எதிர்த்து ஐயா போராடினார்ங்கிற கருத்தே முற்று முதலான ஒரு மறுக்கப்பட வேண்டிய கருத்து. ஏன்னா எம்பெருமான் இந்த உலகத்தில் அவதாரம் எடுத்து வந்து திருச்செந்தூர் திருப்பார்கடலில் இருந்து வெளிப்பட்டு வந்த பின்பு மக்களுக்கு ஆன்மீக ஒழுக்கத்தை போதிக்கின்றார். அவர் எங்கேயும் மக்களை திரட்டிட்டு வந்து ஒரு 100 பேரை கூட்டிட்டு வந்து மொத்தமா வச்சு போராட்டம் நடத்தினதா எந்த வரலாற்று சான்றுகளும் கிடையாது, அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. இதை வந்து தொடர்ந்து பேசக்கூடிய திரு பால ஜனாதிபதி ஐயா அவர்களாக இருக்கட்டும், திரு பால பிரஜாதிபதி ஐயா அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் 2 பேரும் அகில திரட்டிலிருந்து வாசகங்களை சாதி கொடுமைகளுக்கு சான்றாக எடுத்து சொல்லுகின்றவர்கள். ஐயா என்ன சொல்லுகின்றார்? பணத்தை காட்டி பகட்டினான்னு சொல்லுகின்றார். பணத்தை காட்டி பகட்டி சேர்ப்பான் வீண் வேதமதில்னு சொல்லுகின்றார். பணத்தை கொடுத்து மக்களை மனம் மாற்றி அன்றைக்கு பசியாலும் பண கஷ்டத்தாலும் கஷ்டப்பட்ட மக்களுக்கு பணத்தை கொடுத்து அவர்களை மதம் மாற்றிய விதத்தையும் ஐயா பேசுகின்றார். அதோடு மட்டும் நிற்காம ஒரு வேதம் சிலுவை உலகமெல்லாம் போடு என்பான், மற்றொரு வேதம் தொப்பி வையமெல்லாம் போடு என்பான், அத்தொரு வேதம் அவன் செவுக்கம் கொடு என்பான், குற்றம் முறைப்பான் கொடுவேதக்காரன். இப்படி ஒரு அகில வாசகத்தை ஐயா தெள்ள தெளிவா சொல்லுகின்றார். மதமாற்றத்துக்கு அங்க வந்து பெரிய அளவுல முயற்சி நடந்தது. இன்னும் ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டி நான் சொல்ல விரும்புகின்றேன். மதமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி பேசும் பொழுது, அன்றைக்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல சான்றோர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட பொழுது, சாதியின் பெயரால் கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பொழுது, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை ஆண்ட மன்னன் 100%
அவன்தான் சாதியை திணித்தான். சாதியை வைத்து மக்களை கொடுமை செய்தது அந்த மன்னன் தான். இப்போ அந்த ராஜா தன்னுடைய வம்சாவளியினருக்கு ஏற்பட்ட கொடுமை கொலையை பழி தீர்ப்பதற்காக அந்த மக்களை கொடுமைப்படுத்துறான். சனாதன தர்மத்தில் எங்கெல்லாம் அதற்குள்ள சில தவறுகள் நடக்கின்றதோ அப்போது சனாதன தர்மம் தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும். அப்படித்தான் ஐயா வைகுண்டர் இந்த உலகத்துல அன்று நடந்த சனாதன தர்மத்திலே நடந்த அதர்மங்களுக்காகத்தான் இறைவன் இந்த பூமியில ஏக பரம்பொருள் நாராயணர் தாமே வைகுண்டமாகி மகாவிஷ்ணுடைய திரு அவதாரம் தான் இந்த உலகத்துல வைகுண்ட அவதாரமாக நடந்தது. அதற்கு நிறைய சான்றுகள் அகில திரட்டுல இருக்கிறது. அகில திரட்டுல காப்புன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நூல் காப்பு. அந்த நூலினுடைய துவக்கம் நூல் சுருக்கம்னு சொல்லுவாங்க. அந்த நூல் சுருக்கத்துல எந்த இடத்துல சொல்லும்போது, பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன் வீன்றிய கலியன் வந்த விஷணத்தால் கையில ஏகி சான்றவர் தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் ஆண்டவர் அருளி செய்ய அம்மானை எழுதலுற்றேன். பாண்டவர் தமக்காய் தோன்றி பகைதனை முடித்து மாயோன். மாயோன் தான் முதல்ல ஆரம்பிப்பாரு. இந்த அகில திரட்டினை காப்பு முதல் வரிய ஏரணியும் மாயோன் இவ்வுலகில் தபசு பண்ணி காரணம் போல் செய்த கதை தான் இந்த அகில திரட்டு அம்மானை. அப்போ வைகுண்டராக அவதரித்து வந்தது நாராயணர் தான். அதற்குண்டான சான்றுகள் அகில திரட்டனுடைய காப்பு படிச்சாலே புரிஞ்சிடும். இதற்கு மேல உள்ள போய் பெருசா படிக்க வேண்டிய அவசியம் கூட ஏற்படாது. இன்றைய காலகட்டத்தில் இந்த தொடர்ச்சியாக ஒரு அரசியல் நோக்கோட அந்த இருக்கிறவங்க பிரச்சாரம் பண்ணுறதை நான் பார்க்க முடியுது. அவரே ஓப்பனாக சொல்கிறாரு, நான் பத்மநாபபுரத்தில் திமுக சார்பில் போட்டிட்டேன், அது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஓப்பனாகவே சொல்லக்கூடிய அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்குறோம். இந்த தருணத்தில் இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க, குறிப்பாக ஐயாவளி சார்ந்த மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்குறீங்க? இது தனிப்பட்ட முறையில் பால ஜனாதிபதி ஐயாவுக்கோ பால பிரஜாதிபதி ஐயாவுக்கோ திமுக சார்பு நிலைப்பாடை எடுப்பதற்கு எந்தவித தடையும் கிடையாது. ஆனா தங்களை இந்த வழிபாட்டினுடைய குருவாக, தங்களை இந்த வழிபாட்டினுடைய தலைமை பீடமாக தங்களை தாங்களே பிரகடனப்படுத்திக் கொள்ளும் அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. எங்களுடைய இந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களுடைய தார்மீக குரு, எங்களுடைய ஒட்டுமொத்த பிரதிநிதி அவர்தான் சொல்வதற்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. ஏனென்றால் இன்னைக்கு ஒவ்வொரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அதுபோல ஐயா வழிபாட்டுக்கும் ஒரு தனிச்சிறப்பு இருக்கு. அந்த வழிபாட்டுக்குள்ள இருக்கக்கூடியவர்கள் என்னதான் இந்து தர்மத்தை ஏற்றுக்கொண்டாலும் இந்து தர்மத்தை வசைபாடக்கூடியவர்களுடைய கட்சியில இருக்காங்க. இந்து தர்மத்தை வசைபாடக்கூடியவர்களுடைய அரசியல் நிலைப்பாடை ஏற்றுக்கொண்டு அந்த கட்சிகளுக்கு வாக்களிக்கிறாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் நிலைப்பாடு. அதற்காக ஐயாவளி மக்கள் ஒட்டுமொத்தமாக பால பிரஜாதிபதி ஐயா பால ஜனாதிபதி ஐயா சொல்லக்கூடிய கருத்துக்களில் உடன்படுவதில்லை. இன்னும் சொல்ல போனா ஒருபடி மேலேயே சொல்லுகின்றேன், அகில திரட்டுக்கு முற்றுமுரணான கருத்துக்களை அவர் பேசுகின்றார். அவர் கொடுத்த பேட்டியிலே ஒரு இடத்துல என்ன சொல்லுவாருன்னா, நாராயணர் அவதரித்து வந்தார். எந்த நாராயணர்னு கேட்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தெரியும், சங்கு சக்கரம் கதாயுதம் தாங்கிய அந்த மகாவிஷ்ணு தான் நாராயணரா உலகத்துல அறியப்படுகின்றார். அவர் தான் அவதாரம் பண்ணி வந்தாரு. இதுக்கு மேல வேற எந்த நாராயணரை அவரை எடுத்துட்டு வர போறாருன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி தங்களுக்கென்று ஒரு அரசியல் நிலைப்பாடு வைத்துக் கொள்வதில் எந்த தவறும் இல்லை. அவர்கள் எந்த அரசியல் கட்சியில் வேணாலும் பயணிக்கட்டும். ஆனா அவர்களுடைய கருத்து இந்த ஒட்டுமொத்த ஐயாவளி மக்களுடைய கருத்து கிடையாது. அப்படி ஒரு பிரகடனத்தை அவர்கள் செய்வார்களாயின் ஒட்டுமொத்த ஐயாவளியும் அவர்களுக்கு எதிராக கிளர்ந்து எழும். இன்று நீங்கள் சொன்ன அந்த காலகட்டமாக இருக்கலாம், இல்லை இந்த காலகட்டத்திலும் கூட மதமாற்றம் அப்படிங்கிறது இந்த இரண்டு விஷயங்களை வச்சு நடக்குது. ஒன்று பணம், இன்னொன்று இந்த மாதிரியான இது ஏற்றத்தாழ்வுகளை வைத்து நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா பிரச்சாரம் நடக்குது, நம்ம கண் கூட பார்க்குறோம். இதற்கு ஐயாவளி தரக்கூடிய தீர்வு என்ன சார்? இப்போ இந்த விஷயத்தை நான் முதல்ல பேசும்போது சொன்னேன், பணத்தை காட்டி பகட்டினான். இதெல்லாம் நடக்குது, இது நடக்கும். ஏன்னா 3 கால செய்திகளை சொல்லக்கூடியது ஐயாவளி. அந்த அகில திரட்டு அம்மானையில நீங்க ஒரு வாசகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு வாசகமும் 3 காலத்தையும் உணர்த்தக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த 3 காலத்துல எதிர்காலத்துல இப்படிலாம் நடக்கும்ங்கிறது ஐயா தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த தீர்க்க தரிசனத்துல ஒண்ணுதான் இந்த பணத்தை காட்டி பகட்டக்கூடிய விஷயங்கள். அப்போ இப்படி பணத்தை காட்டி பகட்டக்கூடியவர்களுக்கு நம்முடைய ஆன்மீகம் எது என்பதை நாம் தெளிவாக தேர்ந்தெடுக்க வேண்டிய சரியான தருணம் இது. எப்படின்னா, இன்னைக்கு ஐயாவளியில ஆன்மீகத்தை தாண்டி போதிப்பை தாண்டி ஐயாவளி தலங்கள்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா
படிப்பினை இருக்கும். அகிலத்திரட்டு அம்மானை திரியேடு வாசிப்புன்னு சொல்லக்கூடிய 17 நாள் இறைவனுடைய சிந்தனை போதிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கு அப்படி ஒரு படிப்பினை இந்து மதத்தில் இல்லாத காரணம் தான் மக்கள் எல்லாம் ஆன்மீக தெளிவு இல்லாமல் மற்ற மதங்களை தேடி போறாங்க. ஸோ அந்த ஆன்மீக தெளிவை கொண்டு வர வேண்டியது ஒவ்வொரு இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அறிவு பெற்ற ஆன்மீக பெரியவர்களுடைய கடமை. அதை நிறைய பேர் சிலர் செம்மையை செஞ்சுட்டு வர்றாங்க, இன்னும் சிறப்பாக செய்யணுங்கிறத எங்களுடைய கருத்து. தனி மதம் கேட்டு போராடக்கூடிய தனி மதம் குறித்த கோரிக்கைகள் உங்க வழிபாட்டு முறையில இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, தனி மதம் குறித்த கோரிக்கைக்கு அவசியமே இல்லை. இப்ப நான் அகில திரட்டுல இருந்து ஒரு சில இடங்களை கோட் பண்ணியே காட்டுறேன், இந்து மதம் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத. இதுல நம்ம இந்து மதத்தினுடைய மிக முக்கியமான கடவுள் நம்ம கலைவாணியை சொல்லுவோம், சரஸ்வதி. அப்போ கலைவாணி குறித்த ஒரு இடத்துல எப்படின்னா ஒரு வாசகம் வருது அகில திரட்டு அம்மானையில. இன்னும் நிறைய விஷயங்களை கோட் பண்ணலாம். முக்கியமா கலைவாணியை பற்றி வரக்கூடிய இடத்துல, கலையொடு கலையை தாக்கி கண்ணின் மேல் கருணை நாட்டி மலையொடி மலையை தாண்டி வளர்ந்தவன் பதமே கண்டு சிலையொடு சிலையினாலும் சிவபரா கிருபை என்றே அலைதலை முழக்கம் போலே அவள் உரை கூறலுற்றாள். இது கலைவாணியை பற்றி அகில திரட்டு அம்மானையில பெருமையா சொல்லக்கூடிய இடங்கள். கலைவாணி யாரு? இந்து மதத்தினுடைய கடவுள், சனாதன தர்மத்தினுடைய கடவுள், மிகப்பெரிய கல்வி கடவுள்னு நாம் எல்லாம் வழிபடக்கூடிய அந்த கலைவாணியை பற்றி அகில திரட்டு அம்மானை சொல்லுகின்றது. ராமனை பற்றி சொல்லுகின்றது, கண்ணனை பற்றி சொல்லுகின்றது, நரசிம்ம அவதாரத்தை பற்றி சொல்லுகின்றது. அப்போ நாங்கள் சனாதன தர்மத்தோடு ஒன்றியே இருக்கின்றோம். எங்களுடைய வழிபாட்டில் ஒரு சில இடங்கள்ல இந்த வழிபாட்டு முறை இன்னைக்கு மேன்மைப்பட்டதா இருக்கு. இப்ப நாம ஒரு ஊருக்கு போவோம், அந்த ஊருக்கு போறதுக்கு பல வழிகள் இருக்கும். அந்த வழிகள்ல ஒரு சிறந்த வழியா இன்றைக்கு இந்த ஐயா வழிபாட்டு முறை, இந்து மதத்துல ஆன்மீகத்தை தேடி இறைவனை தேடி நாடி செல்லுகின்றவர்களுக்கு ஐயா வழிபாடு என்பது ஒரு ஆக சிறந்த வழியா இருக்கிறதே தவிர, மற்றபடி இது இந்து மதத்திலிருந்து தனியா போகுது, தனியா பிரிந்து வரக்கூடிய எந்த காரண காரியங்களும் இதுல இல்லை. ஒற்றுமைன்னு நிறைய நீங்க சொல்லலாம். இந்து மதம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய ஒற்றுமை இருக்கு. இப்ப நீங்க தலையில தலைப்பாக கட்டக்கூடிய முறை இந்து மதத்துல ஏற்கனவே பரிவட்டம்னு சொல்லி கோயில்கள்ல திருநாள்கள்ல முக்கியமானவர்களை கௌரவிக்கக்கூடிய இடத்துல பரிவட்டம் கட்டுவது வழக்கம். வட இந்தியாவில் போனீங்கன்னா நிறைய இந்து மத வழிபாடுகளிலே தலைப்பாகை கட்டுவது வழக்கமா இருக்கிறது. அப்போ அதைத்தான் இந்து மதத்துல நாம ஐயாவளியில செய்யறோம். அதனை தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா சட்டையை கலத்திட்டு கோயிலுக்குள்ள போகக்கூடிய வழக்கம். நீங்க திருவனந்தபுரம் அனந்தபத்மநாப சுவாமி கோயிலுக்கு நீங்க போனீங்கன்னா சட்டையை கலத்திட்டு தான் உள்ள போகணும். அப்புறம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலுக்குள்ள போனீங்கன்னா சட்டையை கலத்தாம நீங்க உள்ள போக முடியாது. திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா நீங்க சட்டையை கலத்தாம உள்ள போக முடியாது. இப்படி பல இந்து மத தலங்கள்ல இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகளை தான் நம்ம கடைபிடிக்கிறோம். மாற்று வழிபாட்டு முறையை நம்ம கடைபிடிக்கல. அதனால இது சனாதன தர்மத்திலிருந்து வேறுபட்டது. சனாதன தர்மத்திலிருந்து பிரிந்து செல்ல வேண்டிய எந்த அவசியம் எங்களுக்கு ஏற்படலை. நாங்கள் இந்துக்களாகத்தான் இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில், திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஐயாவளி மக்கள் எல்லா மதத்தினரோடும் ஒற்றி சேர்ந்து தான் வாழ்ந்து வருகின்றோம். எங்களுக்கு யாரோடும் எந்த பிரிவினை கிடையாது. எங்களை இந்து தர்மத்திலிருந்து பிரித்து கையாளக்கூடிய சூழ்ச்சி சிலர் செய்கின்றனர். அதுக்கும் காரணம் இருக்குது. ஏன்னா இன்றைக்கு இந்த வழிபாட்டு முறையில நாம ஒரு தனி ஆளா தனி மதமா கேட்டுட்டா நாமளே குருவாக அனௌன்ஸ் பண்ணிட்டு நாமளே எல்லாவற்றுக்கும் தலைமை, நாங்க சொல்றதான் தேர்தல்ல நடக்கும்னு ஒரு யுக்தி இருக்கு. அந்த யுக்திக்காக இதெல்லாம் நடக்குது. அதுக்குள்ள நாங்க போக மாட்டோம். நாங்க இந்து மதத்தோடு ஒன்றி சேர்ந்து வாழ்வது தான் நாங்க பெருமையா கருதுகிறோம். இது சனாதன தர்மத்தின் அங்கம் தான். இது சனாதன தர்மத்தின் வழிவந்த ஒரு வழிபாட்டு முறை தான். திரு சீமான் அவர்கள் இப்படி ஒரு வாசகம் சொல்கிறார், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிறது தமிழ், 4 வகை வர்ணங்களை நானே படைத்தேன் அப்படின்னு சொல்றது சனாதனம். ஐயா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் அப்படிங்கிறாரு. உங்களுடைய கருத்து சார்? இப்ப பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை, அது பின்னாடி வர்றதை விட்டுருவாங்க. அப்போ இந்த 4 வகை வர்ணத்தை அகில திரட்டு அம்மானை பேசுகிறதான்னா 4 வகை வர்ணத்தை பற்றி அகில திரட்டு அம்மானை தெள்ள தெளிவாக நிறைய இடங்கள்ல பேசவில்லை. ஆனா 4 வகை வர்ணம் என்பது வர்ணாசிரமத்தை பற்றி இறைவன் சொல்லக்கூடிய இடங்கள். ஆனா சாதிய கொடுமைகள் எங்கிருந்து வருது அப்படின்னா 4 வகை வர்ணத்தை தாண்டி சாதியை 18ஆக பிரிக்கிறான் நீசன் ஐயா சொல்கின்றார். சாதி 18ஆக நீசன் பிரிக்கிறான். அப்போ உலகத்துல அதர்ம எண்ணங்கள் எப்ப தோன்றுகிறது? இந்த கலியுகம் வந்த பின்பு. ஐயா அகில திரட்டுல சொல்லும் போது கலி பிறந்த பின்புதான் இதெல்லாம் நடக்கின்றது, கலியுகம் வந்த பின்பு தான் இந்த நிலை வருகின்றது. மக்கள் சாதியால் பிளந்து போகின்றார்கள், பிரிந்து போகின்றார்கள். அதற்கு அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள், அவர்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கலின் மாய நினைவு தான் என்று சொல்லுகின்றார். அதனால அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஐயா வைகுண்டர் சொன்ன வழிபாடு நீங்க சொல்றது போல ஓர் மேனி சாதி வழிபாடு. அது எப்படின்னா, போர் மேனி மாயன் பிறந்து தவம் புரிந்து ஓர் மேனி சாதி ஒக்க வரவழைத்து.
2 சாதிகள் ஆண் பெண்ணுங்கிற வேதம் கூட இல்லாமல் ஒரே சாதியாக ஜீவ ஆத்மான்னு சொல்லக்கூடிய ஜீவ நிலையை பேசக்கூடிய வழிபாட்டு முறை அது ஏற்கனவே இந்து தர்மத்துல இருக்கிறது தானே. சனாதன தர்மம் ஏற்கனவே சொல்லக்கூடிய ஜீவ ஆத்மா இறைவன் முன்னாடி நாம எல்லாம் பெண், இறைவன் ஆண்னு சொல்லக்கூடிய ஜீவ ஆத்மா வழிபாட்டு முறை, இறை ஐக்கிய நிலையை பேசக்கூடிய நிலை ஏற்கனவே இந்து தர்மத்துல இருக்கிறது தானே. அது புதுசா ஏதோ ஐயா வைகுண்டர் சொன்னது போலவும் அதிலிருந்து மாறுபட்டது போலவும் அதை ஏதோ சீர்திருத்த வந்தது போலவும் இதெல்லாம் சுத்தமான மூடத்தனம். இவங்களுக்கெல்லாம் அகில திரட்டை பத்தி எதுவுமே தெரியாது. இவங்க அகில திரட்டை தொட்டு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால இவங்க பேசுவது எத்தனையும் கற்பனை தான். இறுதியாக ஒரு கேள்வி சார், இது இப்ப நாடாளுமன்ற தேர்தல் சமயம், அந்த சமயத்துல தான் இந்த மாதிரி ஒரு சர்ச்சை கிளப்பப்படுது. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஐயா வழி மக்கள்கிட்ட ஏற்படுத்துன்னு பாக்குறீங்க? இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே ஐயா வழி மக்கள் ஒரே கட்சியை நோக்கி பயணிப்பது கிடையாது. அவங்களுக்கு பல்வேறுபட்ட சிந்தனைகள் இருக்குது. அதுவும் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான மக்கள் ஹிந்து சனாதன தர்மத்தோடு ஒத்த கருத்து கொண்டவர்கள். அவர்களுக்கு ஒரு அரசியல் சிந்தனை இருக்கு. அந்த சனாதன தர்மத்தை எந்த கட்சி பேசுகின்றதோ, அதற்கு சார்பான கருத்துக்கள் எந்த கட்சி பேசுகின்றதோ அதில் பெருவாரியான மக்கள் போவாங்க. உதாரணத்துக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பான்மையாக ஐயா வழி மக்கள் இருக்காங்க. அங்க தனிப்பட்ட முறையில ஒரு அரசியல் கட்சி, பெரிய அரசியல் கட்சின்னு பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி மக்கள் நகர்வாங்க. அதே மாதிரி திருநெல்வேலி மாவட்டங்கள்ல திமுக அதிமுக ஓட்டு போடுற ஐயா வழி மக்களும் பெருவாரியா இருக்கிறாங்க. அதனால இது எந்த விதமான அரசியல் மாற்றத்தையும் கொண்டு வர போறது கிடையாது. இது மாறா என்ன செய்யும் அப்படின்னா, ஆளுநர் இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றார். இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீங்க ஐயா வழியை கொண்டு போய் வடநாட்டுல சேருங்க, மக்கள்கிட்ட சேருங்கன்னா, இன்னைக்கு அதற்கு ஒரு வாய்ப்பு திரு ராமலிங்கம் அவர்கள் மூலமாக, அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டை செய்வதன் மூலமாக அவர் ஒரு மிகப்பெரிய உதவியை ஐயா வழி மக்களுக்கு செய்திருக்கின்றார். ஐயா வைகுண்டர் பற்றிய செய்தியை வடநாட்டு மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய உந்துகோலாக அவர்கள் செயல்பட்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஐயா வழி மக்களின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதனால இன்றைக்கு ஆளுநர் பேசியதுனால இந்த கருத்து உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கப்படுகின்றது. அதனால ஐயா வழிக்கு ஒரு அடுத்த கட்ட நகர்வு தான் நடந்திருக்கே தவிர இது பின்னோக்கி இழுக்கவில்லை. அதனால இது அரசியல்ல எந்த மாற்றத்தையும் பெரிதாக கொண்டு வர போறதில்லை. தமிழகத்திலே மாற்றத்தை விரும்பக்கூடியவர்கள் மாற்றத்தின் பக்கம் சென்று கொண்டே இருப்பார்கள். மாற்றத்தை விரும்பாதவர்கள் அவங்களுக்கு எந்த அரசியல் கட்சி தேவையோ அங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஒரே நாடு நேருடன் இவ்வளவு நேரம் உங்கள் கருத்திலே பயன்படுவதற்கு நன்றி சார். நன்றி.